ஓ மை காட்! ஓம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு. தனுஷ் மம்முட்டி நடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், ஏண்டா யூடியூப்புக்குள்ள இருக்கிற நீ இதெல்லாம் நீ பார்க்கல அப்படின்னு கேட்கலாம். டேய், இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். உங்களை மைண்ட் வைஸ் இங்க கேட்குது. உண்மையிலே சொல்றேன், நான் கவனிக்கல. ஆனா இன்னைக்கு தான் கவனிச்சேன். மனசு ரொம்ப எடுத்து போச்சு. நீ எல்லாம் ரியாக்ஷன் ஷோ பண்றன்னு சொல்லில வெக்கமா இல்லை அப்படின்னு என்னை நானே கண்ணாடி போய் கேட்டுக்கிட்டேன். அதனால நீங்க யாரும் கேட்க வேணாம், நானே கேட்டுக்கிட்டேன். எதுக்குங்க அதை பத்தி பேசிட்டு வாங்குங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். தனுஷ் மம்முட்டியோட காம்போல ஒரு படத்தோட அப்டேட் விட்டுருக்கு. 3 நாள் ஆகுது. 25 மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க. பார்த்துடலாங்க வாங்க. கடுப்பா வருதுங்க. எப்படிதான் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியலங்க. ஹோம் பேஜ் வரணும்ல, ஏன் வரல? எனக்கு சரியில்லை. தீவா மியூசிக் அடுத்த டைம்ல இருந்து வீடியோ அப்டேட் பண்ணா ஹோம் பேஜ்ல வர மாதிரி பாருங்க. எனக்கு எல்லாரும் 25 மில்லியன் பேருக்கு போயிருக்கு, எனக்கு ஒண்ணு. நான் தான் பார்க்கலாம். உடம்பு சரி, வேற ஒன்று பார்த்து ரூபாய். சாய் பல்லவிலாம் இருக்காங்க, ஸ்ரீலிலாம் இருக்காங்க. ஓ என்ன இல்லை, கோடாலி எடுத்துட்டு எங்க போறாங்க? காலை நேரத்துல விறகு வெட்ட போறாங்களோ? மூவில காட்டுறாங்க. சாய் அபியங்கர் மியூசிக். சிவ யாருப்பா அது? ஓ இந்த பையனா? வெப் சீரிஸ்ல பாத்துருக்கேன். போலீஸோட வேன் வருது. சின்ன பையனா உட்காந்துருக்கேன். என்ன 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 தப்பு பண்ணாங்க? ఎంతమంది? 5 మంది సార్. 5 கன் இருக்குங்கிறாப்லையா? கண்ண எடுத்தவன் சுட்டமான இல்லாம உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா ஹீரோ வந்து என்ட்ரி ஆவார். உங்களுக்கு தெரிஞ்சு போன விஷயம் தானே. வந்துட்டார்ல, சவுண்டு மட்டும் கேட்குது. டப் டப் டப்னு. என்னாச்சு? ஓ சாய் அபியம் அருஹரா. பிஜிஎம் நல்லா இருக்கு. கண்கள் ராஜ்குமார் பெரியசாமியாவா? இங்கேருந்து பாயிறாரு தலைவர். சுத்தும் போது கண்ணு மாறிச்சு, இப்போ கோடாலியா மாறுது. ஓ இப்போ கண்ணு மாறுது. என்னடா இது? தனுஷ் பா அமர். ஓ சாப்டர் 1 என்னடா இது? இது இருங்க என்ன போட்டிருக்காங்க? சாப்டர் 1 போட்டு ஓஹோ த பிளாக் வூட். ஓகே சாப்டர் 1 அப்புறம் சாப்டர் 2 வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் மம்முட்டி சார் இதில் காட்டலை. நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டேன். டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன். தனுஷ் அண்டு மம்முட்டி 2 பேரோட காம்போல ஏதாவது ஒரு சீனாவது இவ்வளோ வந்துட்டு போகலாம்ல. டீஷர்ட் பண்ணுறீங்களா? டீஷர்ட் சே ரைட், ஓகே. தனுஷை பார்த்து சந்தோஷம் தான். சாய் பல்லவி இருக்காங்க, ஸ்ரீலீலா இருக்காங்க, ராஜ்குமார் பெரியசாமி தான் டிரெக்டர், சாய் அபியங்கர் மியூசிக். ஓகே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு எப்படி சொல்றதுன்னா, தனுஷ் வந்து ஹைப்பில் பார்த்து நிறைய படங்கள் வேற லெவலில் பார்த்துட்டோம். திடீர்னு இந்த கரண் அப்படிதான் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்துச்சு. திடீர்னு படம் ஒரு சின்ன அப்டேட் விட்டாங்க. படம் தேட்டரில் வந்துச்சு, போய் பார்த்தோம். பார்த்துட்டு பெருசா அப்படி இப்படின்னு இல்லைனாலும் ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு படம் நம்ம தான் படத்தை வந்துட்டு போயிடுச்சு, கரை சேர்ந்துருச்சு. இந்த படம் வந்து ஓம் அப்படிங்கிறது டைட்டில் வந்து நான் சீரியஸ்லி நான் இப்பதான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து கண்டிப்பா நான் பார்த்ததுன்னா எவ்வளோ முடியலனாலும் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப எனக்கு சங்கடமாச்சு. 25 மில்லியன் பேர் பார்க்குறவரை நான் சும்மா இருக்கேன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன். ஓகே எனிவே அடுத்தடுத்த அப்டேட்டு கொஞ்சம் வரும். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எப்படி சொல்றது, மெசேஜ் ஏதாவது போட்டீங்கன்னா, கமெண்ட் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அதை பார்த்தோன்னா டக்குன்னு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணும். முன்னெல்லாம் அப்டேட்ல இருந்துகிட்டே இருப்பேன். ஒரு 1 மந்த்தாவே எனக்கு ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு வகையில ப்ரெஷர், ஏதோ ஒரு வகையில ஒரு டென்ஷன் இப்படியே போயிட்டு இருக்கனால
முழு இன்வால்மெண்ட்டோட இது இருக்க முடியலையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஏன்டா அப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. நானும் மின்ட்டு வந்தனால தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் முடியல. ஃபீவர், அந்த ஜலதோஷம் அதோட சேர்ந்து தான் பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய எனக்கும் என்னையும் மதித்து இத்தனை பேர் 14,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வீடியோ பார்க்கலாம் நம்பி இருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம இதாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் பண்ணிடணும் எப்படியும் டெய்லி அப்டேட்டை பண்ணிடலான்னு ரொம்ப முயற்சி பண்ணுவோம். அதையும் மீறி பண்ணும்போது ஃபேமிலியில் முடியலங்க, வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறதுனால அது அப்படியே போஸ்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே, இனிமே கொஞ்சம் மேக்ஸிமம் கரெக்டாக பண்ணுறது முயற்சி பண்ணல நல்லா என்னோட கண்டிப்பாக வந்துடும். அது ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி இதாக இருக்கும். கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம சிம்பிள் சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.